இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒன்று தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எழுதுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், பதில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணால் சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால ஏதாவது மாத்திரை என்னைக்காவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால மாத்திரை மட்டும் போட்டாலே போதும் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாருக்காவது சரியாயிருக்கா? சொல்லுங்களேன். சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாயிருக்குன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, இது கொய்யா இலையில் என்னது படிங்க, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கொய்யா இலை, கிரீன் டீ, வெந்தயம், ஆவாரம் பூ, இதெல்லாம் ரொம்ப நல்லது தான், தப்பு இல்லை. இதெல்லாம் நல்லது, தப்பு இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டவரை கூட சுகருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஏன்? ஒரு மாத்திரை சாப்பிட்டு 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுகருக்கு மட்டும். மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. அது எதனால? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். நல்லா கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். அவங்க சொல்லக்கூடியது முதல் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட், அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது, கடைசி தான் மாத்திரையும், அதுக்கப்புறம் கடைசி தான் என்னது, இன்சுலினும். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் என்னைக்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க சார். அப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுவீங்களா? நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் எஸ் போடுங்க.